உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? உங்க பேர் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. இந்த மாதிரி குறி சொல்றவங்க, ஜோசியம் பாக்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து புடுபுடுப்புக்காரங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிர்ஷ்ட தேவதை உங்க கதவை தட்ட போகுது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலம் பிறக்க போகுது, இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஹைலி சூப்பர் பாசிட்டிவான வார்த்தைகள். நான் என்ன சொல்றேன், ஒரு கால்ஜான் வயிற்றுக்காக ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க சொல்றது பொய்யா கூட இருக்கட்டும், ஆனா அது எதிரில இருக்கிறவனுடைய வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மாத்திரும். அவங்க நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா எதிரில இருக்கிறவன் நம்பிட்டான், அவன் வாழ்க்கையே மாறிடும். எக்ஸாக்டா நம்ம லைஃப் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிரமத்துல இருக்கு, இவ்வளவு கஷ்டத்துல இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம என்ன சொல்றது, எண்ணங்களை வந்து வளர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சொல் வடிவா சில பேர்கிட்ட பேசுறோம். மூணாவது ஒரு உணர்வை உருவாக்குறோம். ஒரு உணர்வு தான் நம்மளுடைய அதிர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பல மடங்கா எடுத்துட்டு வந்து கொடுக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் வெயிட்டை குறைக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, சொல் வடிவுல வந்து வெளியே இருக்கிறவங்ககிட்ட சொல்றோம். எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, நான் என்னென்னோ பண்றேன், எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது, எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்னெல்லாம் பண்ணி பாக்குறேன். இந்த சொல் ஒரு உணர்வை உருவாக்கும். பின்னாடி இருந்து ஒரு பேட் வைப்ரேஷன், பேட் ஃபீலிங் வந்து உருவாக்கும். இந்த பேட் ஃபீலிங் வந்து சக்தியா மாறி பிரபஞ்சத்துல ஒரு அதிர்வை உருவாக்கும். அந்த அதிர்வு பல மடங்கா திரும்பி உங்ககிட்டயே வரும். என்னது, உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகாது, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்டே ஆகாது. ஏன்னா அதுதான் நீங்க ஆசைப்பட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்பணும். என்ன நம்பணும் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்லிம் ஆயிடுவோம், நல்லா ஃபிட் ஆயிடுவோம், நல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஹெல்தியான லைஃப்ல உள்ள போயிடுவோம், நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம் அப்படின்னு நீங்க உங்களுடைய எண்ணங்களை உருவாக்கி சொல் வடிவுல வெளியே இருக்கிறவங்ககிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து செழிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணர்வுகளா மாறும். ஆரோக்கியமான உணர்வுகள் அதுவும் ஒரு சக்தியா மாறி யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு அதிர்வை உருவாக்கி அதுவும் பல மடங்கா திரும்பி கொடுக்கும். இதுல சேலஞ்ச் என்ன தெரியுமாங்க, நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களா இல்ல நெகட்டிவா இருக்கீங்களா? நீங்க பாசிட்டிவான விஷயங்கள் என்கரேஜ் பண்றீங்களா இல்ல நெகட்டிவான விஷயங்கள் என்கரேஜ் பண்றீங்களா? ஒரு கெட்டது நடந்தா 1000 தடவை எல்லார்கிட்டையும் சொல்லின்னு சுத்துறோம். அதுவே ஒரு நல்லது நடந்ததுன்னா, நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை பேருக்கு சொல்றோம், எத்தனை பேருக்கு நன்றி சொல்றோம், கடவுளுக்கு நன்றி சொல்றோமா? அப்போ எவ்ரிதிங் இஸ் ஆட்டிடியூட். உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற ரிசல்ட்ஸ். நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டியது, இதை சேஞ்ச் பண்ணலாமா, ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணலாமா, இல்ல ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணலாமா? நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களுடைய மைண்ட் செட். பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து உங்க காலில் வந்து விழும். நீங்க எதிர்பார்க்கறது எதுவும் வேணா இருக்கட்டும், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்,